அனைவருக்கும் வணக்கம். நம்ம தலை அவர்கள் தலை சொல்லக்கூடாது, ஏகே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. அது என்னன்னா, அஜித்தே கடவுளே என்ற கோஷத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பொது இடங்களில் அந்த அஜித்தே கடவுளேன்ற கோஷத்தை யூஸ் பண்ணுறது அது அநாகரிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு மனக்கவலையும் அளிக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பொது இடங்களில் அந்த பேரை தவிர எனக்கு எந்த ஒரு அடமொழியும் சேர்த்து கூப்பிடுறது எனக்கு தான் அளிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்காக இந்த கோரிக்கையை நீங்கள் ஒத்துழைப்பீங்க அப்படின்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நம்பிக்கை நம்ம வீணாகக்கூடாது. நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு வாழ்த்து அப்படின்ற மாதிரி நமக்கு கடைசியாக அவர் முடிச்சிருக்காரு. சின்ன பரோட்டா கடையில் ஆரம்பித்து நேஷ்னலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இதை கொண்டுட்டு போன விஷயம் இருக்குது பாருங்கள். இது ஜீர்ணிக்கவே முடியல. இது இவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்னு அவருக்கு இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவர் பார்த்து முன்னாடியே சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் தான் லேட்டு. ஆக்சுவலாக நான் நினச்சேன் இது இந்த லெட்ரு எப்படியும் அவர் போடுவாருன்னு. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது கேஷுவலாக எங்கேயாவது தான் சொல்லிட்டு இருந்தோம். இன்னொன்று ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான இடங்களில் எங்கே பார்த்தாலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நான் உள்பட பல இடங்களில் இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கடவுளை அஜித் என்று கூப்பிடுறத. ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்ன நான் ஒன்று கேட்டுக்கிறேன். அவரோட வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுத்து இனிமேல் பொது இடங்கள்லையும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் சரி, ஏகே அப்படின்றத தாண்டி நம்ம எதுவுமே இனிமேல் பயன்படுத்தக்கூடாதுன்றதை என்னோட சார்பாக நான் கேட்டுக்கிறேன்.